ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இதுவரை நாம் ஆலய ரகசியத்தில் பரார்த்த பூஜை என்றால் என்ன, பரார்த்த ஆலயம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இதற்கு இந்த பரார்த்த ஆலயத்திற்கு மேலும் சில சிறப்புகள் உண்டு. அது என்ன என்பது இந்த ஆலய ரகசியத்தில் நாம் பார்ப்போம். ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது, அதாவது பிரதிஷ்டை என்று சொல்லுவோம். அதுதான் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு 40 நாளைக்கு மேலே மண்டலாபிஷேகம் நடக்கும். இந்த மண்டலாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமிக்கு டெய்லியும் பூஜை பண்ணணுமா, இல்லை என்னைக்காவது நமக்கு தோணுது அன்னைக்கு வந்து பூஜை பண்ணலாமா, இல்லை விசேஷ நாள் மாத்திரம் வந்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா, சிவஸ்ய ஆராதனம் நித்தியம் அப்படின்னு ஆகமம் சொல்லுது. அதாவது சிவனுக்கு ஆராதனையானது, பூஜையானது தினமும் நிகழ வேண்டும். அந்த பூஜையிலே 3 வகையாக சொல்றது, உத்தமம், மத்தியமம், அதமம் என்று 3 நிலை உள்ளது. அதுல அதமத்துல மத்தியமமா இருக்கக்கூடிய, அதாவது கீழ்நிலையில இருக்கக்கூடியது ஒண்ணுதான் எதுனாக்கா ஒரு கால பூஜைன்றது. அந்த ஒரு கால பூஜையாவது செஞ்சாதான் நமக்கு சிவபெருமானுடைய அனுகிரகமானது கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த கிராமமோ அந்த நகரமோ வியாதியினால் அவஸ்தைப்படும் அப்படின்னு ஆகம வச்சங்கள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம சிவனுக்கு பூஜைன்றது மட்டும் சொல்லாம அந்நேஷாம் பூஜனம் நித்தியம், மற்றவர்களுக்கு கூட நித்தியமாக பூஜை செய்ய வேண்டும். மற்றவர்கள்னா விநாயகர், சுப்பிரமணியர், அதே போன்று கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதானது இருக்கின்றதோ அங்க எல்லா இடத்திலுமே நித்தியம் பூஜையமானது நடக்கணும். அது மட்டும் இல்லாம சிவனுடைய தரிசனம் நிச்சயம் தினமும் செய்யணும். அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த மனிதருக்கு வியாதியானது வரும். அதனால எப்படியாவது முயற்சி செஞ்சு தினமும் சிவாலயத்துக்கு சென்று அவரை தரிசனம் செய்யணும் அப்படின்று ஆகமங்கள் கூறுகின்றது. இப்படி சிறப்புமிக்க இந்த பரார்த்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷமும் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, ஆலயத்தை வைத்து தான் நகரம், கிராமம் மற்றும் பட்டணம் போன்றவைகள் அமைகின்றது என்று ஆகம வாக்கியம் நமக்கு கூறுகின்றது. அது என்ன அப்படின்னாக்கா, தேவானாம் பூஜனார்த்தம் கிராமாதி விந்யசேத், அதாவது தேவதைக்கு பூஜை செய்வதற்காக கிராமம், நகரம் போன்றவை உருவாகுகின்றன. அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்தியம் சுவாமிக்கு பூஜை செய்யணும். அந்த பூஜை செய்யறதுக்காக அங்க மக்கள் வர்றது உண்டு. அப்போ அங்க வரும்பொழுது அவருடைய அருகாமையிலே இருந்து அவருடையவே வாசம் செய்யறதுக்கு, வசிப்பதற்கு மக்கள் விரும்புவாங்க. அப்போ விரும்பும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த கோவிலை சுற்றி வீடுகள்லாம் அமைப்பாங்க. அதாவது கிராமமானது அமையும். இல்லாது ஆரம் என்று சொல்லக்கூடிய முதல் ஆரம், 2வது ஆரம் என்பது இருக்கும். அதற்கு பிறகு கிராமம் இருக்கும், நகரம், இப்படி அமைப்பானது இருக்கின்றது. இதை பற்றி ஆகமத்தில் கிராம நிர்மாண பட்டலம், அதே போன்று நகர நிர்மாண பட்டணம், பட்டண நிர்மாண பட்டலம் என்று பட்டலங்கள் கூறப்பட்டுள்ளது. இதன்படி ஆலயத்தை பிரதானமாக வைத்து தான் ஒரு கிராமமானது அமைகின்றது. இது இன்னைக்கு கூட நம்ம கிராமத்தில் போய் பார்த்தா நமக்கு தெரியும். கோவில் இருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிராமமானது ஆரம்பிக்கும். இப்படி ஆலயம்தான் பிரதானமாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியினை பெயரை வைத்து கூட அந்த கிராமமானது பிரசித்தியை அடைகின்றது. எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா, உதாரணத்துக்கு திருவண்ணாமலை. இப்போ அந்த இடம் எதனால ரொம்ப பிரசித்தமாக இருக்குன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையனுடைய பெயர்னால அந்த கிராமமானது இருக்கின்ற, அந்த ஊரானது இருக்கின்றது. அதே போன்று
ஒரு நகரமோ அல்லது கிராமமோ உருவாகுவதற்கு ஆலயம் என்பது மிக மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதே மாதிரி ஆலயம் இல்லாத இடத்தில் நாம் குடிபெயரவும் கூடாது அல்லது வசிக்கவும் கூடாது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதை ஆகம வச்சனம் கூட சொல்றது. தேவஸ்தானம் வினா யத்ர ந வாசயேத்து. அதாவது எந்த இடத்துல தேவஸ்தானம் ஆலயமானது இல்லையோ அந்த இடத்துல வசிக்கக்கூடாது. அதை தான் நம்ம சொல்லுவோம், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோவில் இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம வசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்வின் ஆதாரம் கோவிலை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கின்றது. இப்படி சிறப்புமிக்க இந்த பரார்த்த ஆலயத்தின் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் மீண்டும் அடுத்த ஆலய ரகசியத்தில் சந்திப்போம். நமஸ்காரங்கள்.